நாம இன்னைக்கு சோலார்ல வந்து மொபைல் சார்ஜர் வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து கரண்ட் இல்லாத பகுதிகளிலும் மாதிரி டூர் எல்லாம் போவீங்க, அப்படிப்பட்ட இடங்களுக்கும் இது வந்து பயன்படும். அப்புறம் ஏதாவது வயல்வெளி அந்த பகுதியில் வேலை பார்க்குறீங்க, கரண்ட் சார்ஜ் போட முடியாத இடங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல இந்த சோலார் சார்ஜர் வந்து ரொம்பவே பயன்படும். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து சோலார் பேனல். இது 7 வோல்ட் வந்து அவுட்புட் வர மாதிரி உள்ள பேனல் வந்து இது வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. 160 இருந்து 200 300 வர வரைக்கும் ரேட்ல இருக்குது. நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிடுங்க. அப்புறம் வந்து இது இன்னொரு இது போர்டு தேவைப்படும். இது வந்து 5 வோல்ட் அவுட்புட் வரக்கூடிய பட்ஸ் போர்டு, ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. பவர் வந்து அதாவது 7 வோல்ட்ல இருந்து நம்ம சார்ஜருக்கு தேவையான மொபைல் சார்ஜருக்கு தேவையான 5 வோல்ட் அவுட்புட் வர மாதிரி உள்ள ஒரு போர்டு. இந்த போர்டு வந்து ஆன்லைன்ல, இதுவும் ஆன்லைன்ல தான் இருக்குது. இது 160 ரூபா. 120 இருந்தே 200 300 ரூபா வரைக்கும் இந்த மாடல் இருக்குது. இது எப்படி வாங்கலாம்னு நீங்க பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம FB வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்படியே யூடியூப்ல வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த போர்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த இதை பாருங்க, நான் ஆர்டர் பண்ண இதை 159 ரூபா இருக்கு. டெலிவரி இன்னைக்கு தான் வந்துச்சு. உடனே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருங்க. இதான் அந்த இது வந்து 5 வோல்ட் USB அவுட்புட் கன்வெர்ட்டர். அதாவது டிசி வந்து, அதாவது 7 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் உள்ள டிசி வந்து இன்புட்டாக வந்துச்சு அப்படின்னா, இதை வந்து 5 வோல்ட் 3 ஆம்பியராக வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தரக்கூடிய பக் மாடூல் தான் இது. இது பேர் வந்து பக் மாடூல். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிவிடுங்க. இந்த இதை பார்த்துங்க. இதை அப்படியே டைப் பண்ணி அப்படியே பாருங்கள், இது வந்துடும். இதுதான் வந்து சார்ஜருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இல்லை டிஜிட்டல் மீட்டர்லாம் இருக்குது, பார்த்துடுங்க. பார்த்து எது பிடிச்சிருக்கோ அந்த இதை வாங்கிவிடுங்க. சோலார் பேனல் வந்து நீங்கள் அதில் சோலார் பேனல் இதில் சர்ச் பண்ணுங்கள். பாருங்க, சோலார் பேனல்லையும் போட்டோம்னே வந்துடும். இதில் 6 வோல்ட் இருக்குது. இதே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பார்த்துருங்க. இது வந்து 91 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து டெலிவரி சார்ஜ் 49 ரூபா 50 ரூபா போட்டிருக்காங்க. பார்த்துருங்க. இதை பார்த்து எது பிடிச்சிருக்கோ, என்ன மாடல் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாடலில் அப்படி வாங்கிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வந்து சோலார் பேனலில் வந்து அவுட்புட்டை பார்த்துடலாம். இதில் வந்து பவர் எவ்வளோ வருது அப்படின்னா பார்த்துருங்க. இதோட எண்டை வந்து நான் ஒயரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 4.8 வோல்ட் வருது. இதே இது நம்ம வந்து இந்த சோலார் பேனலை வந்து வெயிலில் வச்சுக்கலாம். வெயிலில் வச்சு பார்ப்போம். நான் இப்போ இந்த சோலார் பேனலை வந்து வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். பார்த்துருங்க. வெளியே சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சுருக்கேன். பார்த்துருங்க. இதோட அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். பார்த்துருங்க. இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6.60 அவுட்புட்டுக்கிட்ட வருது. ஆனால் வந்து நல்ல வெயில் அதில் படும்போது 7 வோல்ட் வரும். பார்த்துங்க. நாம் இப்போ இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், ப்ளூ கலர் வந்து நெகட்டிவ். அதே இது இந்த பட்ஸு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு USB போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து நம்ம டேட்டா கேபிள் வந்து இதில் தான் கனெக்ட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு LED, அப்புறம் வந்து இதோட இன்புட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ளக் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாசிட்டிவ் இதில் கொடுக்கணும், நெகட்டிவ் இதில் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இதில் தான் இன்புட்டு கொடுக்கணும். இது வந்து அவுட்புட்டு. இது இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதாவது அதுலேருந்து வரக்கூடிய சோலார்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு, இதில் வந்து மைனஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இதில் வந்து இந்த பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட டேட்டா கேபிள், இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள். நாம் இப்போ அங்கேருந்து வரக்கூடிய சோலார்லேருந்து வரக்கூடிய இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். பார்த்துருங்க. இதில் பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ண உடனே இந்த LED வந்து எரியுது. பார்த்துருங்க. கனெக்ட் பண்ண உடனே இந்த LED எரியுது.
நாம் இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து திரிக்கலாம். பார்த்துடுங்க. இதோட இன்புட்டை வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். சோலார்லேருந்து வரக்கூடியது 6.54 அந்த மாதிரி வருது. இதோட அவுட்புட்டை வந்து இப்போ செக் பண்ணிடலாம். இதோட அவுட்புட்டை பார்த்துடலாம். பாருங்கள், இதோட அவுட்புட் வந்து 5 வோல்ட் அவுட்புட் வருது. இப்போ நாம் இதில் வந்து நம்ம டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்துருங்க, நான் இப்போ இந்த டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மொபைலில் இதை வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்துருங்க, சார்ஜ் ஏறுது. பார்த்துருங்க, சார்ஜிங் இப்போ சார்ஜ் ஏறுது. இது வந்து இன்னொரு இது சொல்ல வேணும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக போடக்கூடிய சார்ஜர் வந்து ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னா, இந்த சோலார்லேருந்து போடக்கூடிய சார்ஜர் வந்து கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரமாக ஆகும். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்காக வந்து நீங்கள் ப்ராப்ளம் நினைக்கண்டா. ஏன்னா சோலார்லேருந்து வரக்கூடியது எப்போவுமே கொஞ்சம் பவர் கம்மியாக கூடுதலாக வெயில் நல்லா பட நேரம் வந்து நல்லா சார்ஜரும் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதனால தான் இது வந்து நிறைய பேர் சார்ஜ் கம்மியாயிரும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. எல்லாமே கரெக்டு தான், சொல்கிறே கரெக்டு தான். ஆனால் வந்து சோலார்லேருந்து வரக்கூடிய எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான், ஸ்லோவாக தான் ஏறும். ஆனால் வந்து இது வந்து பயன்படக்கூடியது வந்து வெளியே போகிற இடங்க, இப்போ டூர் போகிறீங்க அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இது பயன்பெறுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் FB வீடியோஸ் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.